ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 தமிழ் வருட பலன்கள். இந்த தமிழ் வருட பிறப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அதாவது 60 தமிழ் வருடங்களில் இது 40வது வருடம், அதாவது பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/6/2026 தேதி என்று கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அது எப்போ அப்படின்னா 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர மனைக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான செயல்கள் நமக்கு உகந்தவை என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனமனையில் தான் இருக்க போகிறார். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருடம் நடக்க இருக்கிறது. எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது கடகமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அதுவும் உச்ச பலமடைந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு பார், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதே போல் இந்த வருடம், அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் நடக்குது. அப்போ இதுவரை உங்கள் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலும், 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இப்போ 6ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். அப்போது இதனால் இந்த 2 பெயர்ச்சிகளால் அமோகமான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த கும்பத்துக்கு நடக்க காத்து கொண்டு இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம். அது குரு பார்த்தீங்கன்னா, அந்த குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், உங்கள் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் அடைகிறது. இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ நடக்குது. அந்த உச்ச பலம் அடைந்த அந்த குரு பகவான், ஏன்னா குரு எப்பவுமே நல்லவர் அல்லவா, அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் வளர்ப்பார் என்ன, அந்த இடத்த நல்லா பூஸ்ட் பண்ணுவார், பெருக்கி கொடுக்க போகிறார். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனான சனி பகவானை பார்க்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இருந்து, அதாவது குறிப்பாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து. அப்போ உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி, அப்போ உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகளை எல்லாமே விலக்கி கொடுக்க போகிறார். எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு ஒரு போராட்டங்கள், இது நடக்குமா அது நடக்குமா என்று அல்லல் பட்டு கொண்டு ஒரு மாதிரியான ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய அந்த கும்ப ராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அந்த ஆண்டாக இந்த வருடம் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். அப்போ மனசில் தன்னம்பிக்கை பெருகும். குரு அப்படின்னாலே பெரிய மனிதர்கள், அந்த பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும். குருனாலே ஒரு பொசிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடியவர்கள், ஒரு கௌரவம் கிடைக்கல, கௌரவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியவர் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. அப்போ சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனதில் இருந்து வந்த குளறுபடிகள் நீங்க போகிறது. சந்தோஷம் தரக்கூடிய சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் போய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்து அந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த குடும்பத்துக்குள்ள, அதாவது உங்களுடைய ஈடுபாடுங்கிறது இந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சு நீங்கள் சொன்னது நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போது
இவர் சொல்வது சரி என்கின்ற முடிவுக்கு வந்து உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை, உங்கள் வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மை. அப்போது அந்த பேச்சு அழகாக எந்த இடத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களை நம்புவார்கள். பேச்சு இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான அமைப்பு, நீங்கள் முன்னிலையில் நின்று அந்த குடும்பத்தில் சில நல்லவைகள் நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா? அந்த 2 என்பது என்ன? தனம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய, அதாவது 9ஆம் பார்வையாக, பாக்கிய பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இது 12 வருடங்களுக்கு அப்புறம் தான் நிகழக்கூடியது. அப்போது செட்டிலாக போகிறீங்கன்னு அர்த்தம். குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சனி குரு எடுத்துட்டான்னா காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதி குரு பகவான், பாக்யாதிபதி. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி தொழில். அப்போ தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அப்போ குரு சனி சேர்ந்தாலே இங்கே பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். அப்போ பொருளாதார உயர்வை அடைந்து அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை சமூக நலனுக்கு செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அதன் மூலமாக அந்த பாக்கியங்களை பெற்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு கௌரவத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அப்போது நிச்சயமாக இந்த வருடம் பொருளாதார ஏற்றம் உண்டு. கல்வி நன்றாக இருக்க போகிறது. தடைப்பட்ட கல்வி, சார் படிக்கவே மாட்டேங்கிறான், தடையாகவே இருக்குது. அந்த ஸ்கூல் லெவலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தொந்தரவு, படிக்காமல் இருக்கான் அப்படின்னா இப்போது இந்த வருடம் படிப்பு நன்றாக வரை போகிறது. அப்போ தடைப்பட்ட கல்வியை அது சரி செய்து நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. பிரயாணங்கள் நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. சகோதரிகள் மூலமாக இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகிறது. புதிய நண்பர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. சார், ஒரு வீடு வாங்க முடியலையே, பணம் இருக்குது ஆனால் லொக்கேஷன் கிடைக்கல, இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா இந்த வருடம் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டன்னா உங்கள் மனசில் ஒன்று வச்சுருப்பீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வீடு அமையணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்கள் ஆசை வெகு நாட்களாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருந்திருக்கும் அல்லவா, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். வீடு, வாகனம் அதே மாதிரி தான். எந்த வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமையப்பெறுகிறது. குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்குல்லவா, அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஷியோர் 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சபலம், உச்சம்னாலே ஸ்தான பலம் அடையுதுன்னு அர்த்தம். நேராக எங்கே பார்க்குறார்? 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ குடும்பத்தில் ஒரு வரவு என்பது நிச்சயமாக உண்டு. அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது திருமணமாகிய இன்னொருத்தர், அதாவது கணவன் அல்லது மனைவி, இன்னொரு உறவு உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு, அந்த சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ல் குரு இருந்தால் என்ன சார் இருக்கும்? கடன் வாங்கி டெவலப் பண்ணுவீங்க. ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு மனசில் எழும். இது வரைக்கும் வேலை பார்த்தது போதும், இப்போ நம்ம சொந்தமாக ஏதாவது செய்யணுமே, ஒரு சுய கௌரவத்தோடு இருக்கணுமே அப்படிங்கிற கடனை வாங்கி எதையாவது செய்யக்கூடிய தன்மை, அல்லது கடன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கடனை அடைச்சிடலாமே, அந்த அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த வருடம் உங்களுக்கு தென்படக்கூடியதாக அமையும். அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள், கடனை வாங்குவது அல்லது அடைப்பது,
அல்லது ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குன்னா அதை தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஹெல்த்தில் அக்கறை, குரு 6ல் இருக்கான கொழுப்பு, அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இந்த கும்பத்துக்கு அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஏன்னா குரு 6ல் இருக்கார். அப்போது ஸ்டொமக் ரிலேட்டடாக ஜீரண சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கேர் எடுத்து கொள்வது கும்பத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒரு நல்ல பாக்கியம், வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், இதெல்லாமே போருக்கான அந்த 100% கொடுப்பினை கொடுக்கும். ஏன்னா குரு 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அந்த 12ஆம் இடத்தில் ராகு பகவானும் வந்து அமர்கிறது அல்லவா. அப்போ வெளிநாட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்துல வந்து அமருகுது. அப்போ உங்கள் தலைமையில இருந்த ராகு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு, ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த ராகு பகவான் இப்போ விரயஸ்தானத்தில் வந்து அமருவார். இந்த ராகு கேதுக்கள் 6-12 அச்சில் இருக்கிறது நல்லது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஸோ எந்த மாதிரி நன்மையை தருவார்னா வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அப்போது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் வேலை செய்வது, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி, அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறுவது, அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பது, இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாகவே இந்த கும்பத்துக்கு அமையப்பெறுதுங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரகமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு கும்பத்தில் யாருக்காவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் யாருக்காவது இருக்கோ கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையில் ஒரே குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி, அந்தரம், சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.